என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தியரமில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு கோசெட் அது ரைட் கோசெட்டாக இருக்கட்டும் இல்லை லெஃப்ட் கோசெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெண்டு கோசெட் எடுத்தோம்னா அது வந்து ஒன்று டிஸ்டண்டாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஐடென்டிக்கலாக இருக்கணும் ஒன்று டிஸ்டண்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டி ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இதுக்கு ப்ரூஃப் எழுதுவோம் ஓகேவா ப்ரூஃப் கீழே இதை என்ன எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் லெட் ஜி பி ஏ குரூப் ஓகேவா இதில் நான் தெரியும்ல ஹெச்ங்கிறது சப் குரூப்பு ஜிங்கிறது குரூப்பு ஜி ஓகேவா ஓகே 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 ஜி பி ஏ குரூப் அண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் ஹெச் எடுத்து எழுதணும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ உனக்கு ஜினா குரூப்னு தெரியும் ஹெச்னா சப் குரூப்னு தெரியும்ல இதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் லெட் ஜி பி ஏ குரூப் குரூப்பு அண்ட் ஹெச் பி ஏ சப் குரூப் கரெக்டா ஹெச் பி ஏ சப் குரூப் ஆஃப் ஜி சப் குரூப் ஆஃப் ஜி ஜியோட ஒரு சப் குரூப் தான் ஹெச் இதெல்லாம் எடுத்து எழுதலாம் எடுத்து கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு எலமெண்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன் ஏ பின்னு ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன் இந்த எலமெண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த எலமெண்ட் வந்து என்னோட குரூப்பில் இருக்குது ஏ பி பிலாங்ஸ் டு ஜி இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து என்னோட குரூப்பில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ என்ன எடுக்க போறேன்னா இந்த எலமெண்ட் இருக்குல்ல இந்த எலமெண்ட்டுக்கு ரைட் கோசெட் எடுக்க போகிறேன் நம்ம போன லெக்ராஞ்சில் என்ன எடுத்தோம் லெஃப்ட் கோசெட் எடுத்தோமா லெஃப்ட் கோசெட் எடுத்தப்போ எப்படி எடுத்தோம் ஏ ஸ்டார் ஹெச் ஏ ஸ்டார் ஹெச் இந்த மாதிரி எடுத்தோமா இந்த மாதிரி எடுத்தா அதுக்கு பேர் லெஃப்ட் கோசெட்டு ஹெச் ஸ்டார் ஏன்னு எடுத்தா இதுக்கு பேர் ரைட் கோசெட் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் குரூப்போட எலமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் லெஃப்ட் கோசெட் ரைட் சைடில் குரூப்போட எலமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் ரைட் கோசெட் புரிஞ்சுதா இவ்வளோதான் சிம்பிள் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏஎன்பியை வச்சு ரெண்டு கோசெட் ரெண்டு ரைட் கோசெட் எடுக்கிறேன் என்னலாம்னா ஒன்று ஹெச் ஸ்டார் ஏன்னு ஒன்று இன்னொன்று ஹெச் ஸ்டார் பின்னு ஒன்று ஓகேவா ஆர் டூ ரைட் கோசெட்ஸ் ஆர் டூ ரைட் கோசெட்ஸ் ஏன்னா ஏன் ரைட் கோசெட் இந்த குரூப்போட எலமெண்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது ஓகேவா அதனால இது டூ ரைட் கோசெட்ஸ் கரெக்டாக இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல என்ன பண்ணணும் ஒன்று டிஸ்டாண்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாட்டி ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க டிஸ்டாண்ட்னா என்ன டிஸ்டாண்ட்னா இது ரெண்டுத்துக்குமே காமனாக எந்த நம்பருமே இருக்கக்கூடாது அதாவது ஹெச் ஸ்டார் ஏக்கும் ஹெச் ஸ்டார் பிக்கும் இன்டர்செக்ஷன் போட்டால் இது ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த நம்பருமே இருக்கக்கூடாது கரெக்டாக இன்டர்செக்ஷன் என்ன இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதுவோம் கரெக்டாக அப்போது இந்த ரெண்டுலையுமே எதுவுமே காமனாக இருக்காது அதனால தான் இதை எம்டி செட்னு சொல்கிறேன் இதை எம்டி செட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு தான் என்ன ஈக்குவேஷனா டிஸ்ஜாயிண்ட் ஈக்குவேஷன் டிஸ்ஜாயிண்ட் ஓகேவா ஒன்று சரி இந்த தீரப்படி என்ன சொல்கிறாங்க ஒன்று டிஸ்டாண்டாக இருக்கணுமா அப்படி இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டி ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஐடென்டிக்கலாக என்ன ரெண்டும் சேம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க ஹெச் ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் பி இப்படி இருக்கணுமா ஒன்று இப்படி இருக்கணும் இல்லாட்டி இப்படி இருக்கணும் கரெக்டாக அப்போது இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை ஃபால்ஸ்னு அசீம் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டிஸ்டாண்ட்னு எடுக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதை எடுத்துக்கிறேன் ஓகேவா இதை எடுத்துட்டு இதை நான் வந்து அப்படியே தலைகளை எழுதுறேன் அதாவது எப்படி எழுதுறேன்னா ஹெச் ஸ்டார் ஏ இன்டர்செக்ஷன் ஹெச் ஸ்டார் பி இதில் எந்த எலமெண்ட்டுமே காமனாக இருக்காதுன்னு சொல்லி சொன்னோம்ல ஒன்று டிஸ்டாண்டாக இருக்கக்கூடாது இல்லாட்டி ஐடென்டிக்கல் நான் வந்து ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் அதனால என்ன சொல்கிறேன் இது வந்து நாட் ஈக்குவல் டு பைன்னு போடுறேன் நாட் ஈக்குவல் டு பையனா அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம் அந்த நம்பரை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அந்த காமன் நம்பர் இருக்குல்ல அந்த காமன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த எக்ஸ் வந்து என்னோட ஹெச் ஸ்டார் ஏலையும் இருக்கும் கரெக்டாக எக்ஸ் வந்து ஹெச் ஸ்டார் பிலையும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு இதுலையுமே இருந்தால் தான் அது காமன் எலமெண்ட் கரெக்டாக ரெண்டு இதுலையுமே அந்த எக்ஸுங்கிற ஒரு நம்பரு ஹெச் ஸ்டார் ஏலையும் இருக்கான் ஹெச் ஸ்டார் பிலையும் இருக்கான் ஓகேவா ஸோ என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு இன்னொரு ரூலாம் இந்த மாதிரி ஒரே எலமெண்ட்டு ரெண்டு கோசட்டுக்கு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்னா ஹெச் ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் ஏ இது ஒன்று இன்னொன்று எழுதும் அதே மாதிரி பிக்கியில் இருக்குல்ல அதுக்கு எழுதலாம் ஹெச் ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் பின்னு எழுதலாமா புரியுதா அப்போது இது ரெண்டுத்துலேருந்து என்ன சொல்லலாம் இது ரெண்டுமே ஹெச் ஸ்டார் எக்ஸ் தான் கரெக்டாக ஹெச் ஸ்டார் ஏயும் ஹெச் ஸ்டார் எக்ஸும் இது ரெண்டுமே ஹெச் ஸ்டார் எக்ஸ் தான் அப்போ நான் என்ன பண்ணலாம் இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்னா இதிலிருந்து என்ன எழுதிடலாம் இதுலேருந்து நான் என்ன எழுதலாம் அப்போ என்ன சொல்கிறேன் ஹெச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் பி ஏன் ஏன்னா இதுவும் ஹெச் ஸ்டார் எக்ஸ் தான் இதுவும் ஹெச் ஸ்டார் எக்ஸ் தான் கரெக்டாக ரெண்டுமே ஹெச் ஸ்டார் எக்ஸ்னால இது ரெண்டுமே ஈக்குவல் தான் தேர்ஃபோர் தே ஆர் ஐடென்டிக்கல் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஐடென்டிக்கல்னால் இதானே அவ்வளோதான் தியரமே முடிஞ்சு தேர்ஃபோர் தே ஆர் ஐடென்டிக்கல் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணால் போதும் இந்த ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்போ என்ன பண்ணுறோம் ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது டிஸ்ஜாயிண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறோம் கரெக்டாக இது டிஸ்ஜாயிண்ட் இல்லைன்னு சொல்லி நாட் ஈக்குவல் டு பையன் எடுக்கிறோம் அப்படி நாட் ஈக்குவல் டு பையனா இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும்
அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து ரெண்டு இது காமனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது எப்படி எழுதலாம்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அது எப்படி எழுதலாம்னா அது காமன் நம்பர் வச்சு ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணும். ஹெச் ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி ஹெச் ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் பின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுமே இதுவுமே ஹெச் ஸ்டார் எக்ஸ் இதுவும் ஹெச் ஸ்டார் எக்ஸ் தான். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணலாம். கரெக்டாக இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணால் இது வந்து ஐடென்டிக்கலாக முடிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் நான் என்ன சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரைட் கோசட்டோ ஏதாவது ரெண்டு லெஃப்ட் கோசட்டோ எடுத்தோம்னா அது ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்கும், இல்லாட்டி டிஸ்டண்டாக இருக்கும். இந்த இடத்துல டிஸ்டண்டாக வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம டிஸ்டன்ட் இல்லைன்னு எடுத்துட்டோம். கரெக்டாக அதனால தான் இங்கே ஆர் ஒன்று டிஸ்டண்டாக இருக்கணும், இல்லாட்டி ஐடென்டிக்கலாக இருக்கணும். புரிஞ்சா?